டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் கடும் குளிர் காரணமாக மந்தமாக காணப்பட்டது. பின்னர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு 699 பேர் போட்டியிடுகின்றனர். ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியை கைப்பற்ற தீவிரமாக களம் இறங்கியுள்ளன. வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். குறிப்பாக இளம் தலைமுறையினர், மூத்த குடிமக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்படும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது குடும்பத்தாருடன் வந்து வாக்களித்தார். காலையிலேயே அவர் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கினை பதிவு செய்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டு கால சாதனையால் மக்கள் திமுகவிற்கு மகத்தான வெற்றியை அளிப்பார்கள் என சந்திரகுமார் உறுதிபட தெரிவித்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக விதிமுறைகளை மீறுவதாக முதலமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், டெல்லி முதலமைச்சர் அதிஷி உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி, பாஜக முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களுக்கு காவல்துறையினர் உறுதுணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மலை மீது ஏற தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாஜக இந்து அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ராஜா, தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு திருத்த வரைவுக்கு எதிராக பெங்களூருவில் இன்று மாநாடு நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா உள்ளிட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட திருத்தங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அண்மையில் வெளியிட்டது. இதற்கு தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பாஜக அரசு அல்லாத மாநில முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு திருத்த வரைவுக்கு எதிராக பெங்களூருவில் இன்று மாநாடு நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், காஷ்மீர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டின் இறுதியில் UGC வரைவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் ஜனநாயக திருவிழாவில் தங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். முறையாக வாக்களிக்கும் முதல் தலைமுறைகளுக்கு தனது சிறப்பு வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். முதலில் வாக்கு, பின்னர் புத்துணர்ச்சி என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று EPS வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மரக்காணம், கள்ளக்குறிச்சி சம்பவங்களில் இருந்து திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். போலீசுக்கு காசு கொடுத்துவிட்டுத்தான் கள்ளச்சாராயம் விற்கிறோம் என்று கூறும் நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏடிஜிபி கல்பனா நாயக் விவகாரம் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விரைவில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீருடை பணியாளர் வாரியத்தில் இடஒதுக்கீடு அடிப்படையில் நியமனம் செய்வதில் ஏற்பட்ட முறைகேட்டை அம்பலப்படுத்தியதால் தன்னை தாக்க அலுவலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இதை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மறுத்திருந்தார். சம்பவம் தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். தற்போது இந்த வழக்கை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வரும் நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹெச் ராஜாவுக்கு இதேதான் வேலை என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக நேற்று நடத்திய போராட்டம் தேவையற்றது என குறிப்பிட்ட அமைச்சர் இங்கு இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்வதாகவும் தெரிவித்தார். மேலும் விரைவில் திருப்பரங்குன்றம் சென்று ஆய்வு நடத்த இருப்பதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு, இனத்தால், மதத்தால், மொழியால் பிரச்சினைகளை உருவாக்க வேண்டும் என்பது ஹெச் ராஜாவின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் உண்மை தன்மையை சரிபார்க்கும் விரல் ரேகை பதிவு பணியை மார்ச் மாதத்திற்குள் முடிக்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கெடு விதித்திருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டு விரல் ரேகை பதிவு நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணி பாதி கூட முடியவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் விரல் பதிவு செய்யாதவர்களுக்கு வரும் ஏப்ரல் மாதம் முதல் மானியம் கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் 7ஆம் தேதி முதல் சிறார் திரைப்பட போட்டிகள் நடைபெற இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் பள்ளி அளவில் பிப்ரவரி 7ஆம் தேதியும், வட்டார அளவில் பிப்ரவரி 13ஆம் தேதியும், மாவட்ட அளவில் பிப்ரவரி 20ஆம் தேதியும் போட்டிகள் நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. தங்கம் விலை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 7,905 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அஜித்குமார் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கிய விடாமுயற்சி நாளை திரையரங்குகளில் வெளியாக இருப்பதால் ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்த திரைப்படம் தொடர்பான போஸ்டர்கள், ட்ரெய்லர், பாடல்கள் என அனைத்துமே ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா என முன்னணி நடிகர் நடிகைகள் நடித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.